கோட்பாடு ஒன்று, எவரும் அறிவாளி அல்லர். காசு கூட இருக்கிற உன்னோட அனுபவம் 0.0000000001% தான் இந்த உலகத்துல நடந்திருக்கும். ஆனா நீ யோசிக்கிறது இந்த உலகத்தோட 80% வேலை செய்யலாம். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி நமக்கு தெரிஞ்சா நம்ம எப்படி காசு செலவு பண்றோம் அப்படின்றத பத்தி நினைச்சு நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்க எப்படி செலவு பண்றாங்க அப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. மக்கள் பல பேர் காசை வச்சு பயங்கர முட்டாள்தனமான விஷயம்லாம் பண்றதும் உண்டு. ஆனா இதுக்காக எல்லாருமே முட்டாள்லாம் கிடையாது. இது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து, ஒவ்வொரு சமூகத்துல இருந்து, ஒவ்வொரு தலைமுறையில இருந்து, வித்தியாசமான இடங்கள்ல இருந்து வராங்க. அவங்களோட தலைவர்கள் வேற, அவங்களோட நாணயங்கள் வேற, ஏன் அவங்களோட வேலைகள் கூட வேற. இது மட்டும் இல்லாம நம்ம அத்தனை பேரோட தேவையும் வேற. ஸோ ஒரு பணக்கார வீட்டு பையனால ஒரு ஏழை பையனோட வாழ்க்கையில பணம் அப்படின்றத பத்தி எப்படி யோசிக்கிறான்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன காசை பத்தி தெரியுமோ அது உனக்கு தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி உனக்கு என்ன தெரியுமோ எனக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஒரு காரணத்தினாலே காசு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது யாரும் அறிவாளியும் கிடையாது, அதே நேரத்துல யாரும் முட்டாளும் கிடையாது. ஆனா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே அளவுக்கு 80% உலகமும் யோசிக்கலாம். ஆனா நம்ம என்னதான் யோசிச்சாலும் இந்த உலகத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்மளா அனுபவிக்கலனா அது எப்படி இருக்கும் உண்மையாவே நம்மளால சொல்ல முடியாது. 2006ல 2 எக்கனாமிஸ்ட் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க அமெரிக்கன்ஸ் மேல. எப்படி அமெரிக்கன்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி. சாதாரணமா அமெரிக்கன்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல சாதா மக்களே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட என் கோல் என்ன, அதாவது எங்க போய் சேர போறாங்க, அவங்களுக்கு இப்போ இருக்கிறத வச்சு அதை எப்படி அடைய முடியும் அப்படின்னு பார்த்து தானே ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஆனா நிறைய பேர் அப்படிதான் பண்ணல. இந்த எக்கனாமிக்ஸோட ஸ்டடியை பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்களோட சொந்த அனுபவங்களை வச்சு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போகணும்னா நீங்க எந்த காலத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பலவிதமான நாலேஜ் இந்த உலகத்துல வருது. 1970ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பல பேருக்கு லாபம். ஆனால் இதுவே நீங்கள் 1950ஸ்ல பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷனால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் 1950ல பிறந்திருந்தாலும் 1970ஸ்ல இருக்கிறத அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் அப்போ பிறந்தவங்க அதை நம்பலை, இன்வெஸ்ட் பண்ணலை. அதே நேரத்தில் நீங்கள் 1990ஸ்ல பிறந்திருந்தா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஷேர் மார்க்கெட்ல இருந்தது. ஒரு அனுபவத்தினால நம்மளை சுத்தி ஒரே விதமான கதையை சொல்லிட்டு அந்த ஒரு கதை மூலமா தான் நம்மளோட முடிவு எல்லாமே எடுக்கிறோம். இது உண்மையான பார்க்கணுமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், லாட்டரி டிக்கெட்ஸ். எந்த நாடா இருந்தாலும் சரி லாட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு தனி கிரேஸே உண்டு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வாங்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அடிமட்டமான ஏழையா இருப்பாங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ கேம்ஸ், மியூசிக், கேசட்ஸ், அவங்களோட ரெகுலர் லைஃப், புக்ஸ், இதுக்கெல்லாம் சேர்த்து அதை விட அதிகமாக தான் லாட்டரி டிக்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மினிமம் $412 லாட்டரி டிக்கெட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஸ்டடியை பாத்தீங்கன்னா 40% அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு அவசர உதவிக்காக $400 அவங்களால உடனே சேர்க்க முடியாது. ஸோ சொல்ல போகணும்னா அவங்களால எந்த காசை அவசரத்துக்கு சேர்த்தோ அவசரத்துக்கு செலவு பண்ண முடியாதோ அதே காசை தான் பல கோடியில ஒரு முறை ஜெயிக்கிற ஒரு லாட்டரி டிக்கெட்காக செலவு பண்றாங்க. இது நம்ம இப்போ கேட்கும்போது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு சராசரியான மனுஷனா இருக்கும்போது, என்னோட தேவைகள் எதுவுமே பூர்த்தி செய்யாத போது, ஒரு சந்தோஷமான வீடோ இல்லைன்னா முதல்ல ஒரு சேஃபான வீடோ இல்லைன்னா கடன் இல்லாத ஒரு படிப்போ எங்களால் படிக்கவும் முடியாது, சாதா வாழ்க்கையும் எங்களால் வாழவும் முடியாது. மேல்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் சகஜமாக எடுத்துக்கிற அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் கனவுலேருந்து நிஜமா மாறாதான்னு வெயிட் பண்ணி தான் அந்த லாட்டரி டிக்கெட்ஸ் வாங்குறது. இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்றது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காரணத்தை நீங்கள் ஒத்துக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்கல. அதனால நீங்க அந்த மனுஷனா மாறுறதுக்கான 1000 வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலே நான் எடுக்கிற ஏதாவது ஒரு முடிவு உனக்கு பார்க்க எவ்வளவு முட்டாள்தனமா தெரிஞ்சாலும் அது எனக்கு ஒரு சாதா விஷயமா தெரியலாம். இது யாருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோ அவனால மட்டும்தான் காசு ரீதியாகவும்
பொருளாதார ரீதியாகவும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நாய்கள் எல்லாமே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வளர்க்கப்பட்ட ஒரு பிராணி. ஆனா இன்னி வரைக்கும் அதுக்கு அந்த காலத்துல இருக்கிற ஓநாயங்களோட பலவிதமான பழக்க வழக்கங்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி தான் நம்ம மனுஷங்களும், சரிதானே? இருந்தாலும் நம்ம மனுஷங்க எல்லாருமே அவங்களோட 20 வயசுலேருந்து 50 வயசுல இருக்கிற அனுபவத்தை வச்சு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முடிவுகளை எடுக்கிறாங்க. இதனால தான் இங்கே யாரும் முட்டாளும் இல்லை, அதே நேரத்தில் யாரும் அறிவாளியும் இல்லை. இப்போது பில்கேட்ஸ் எப்படி பெரிய பணக்காரன் ஆனாரு அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் தெரிஞ்சுப்போம்.